வணக்கம். நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம்னா 2026 தேர்தல் வரப்போகிறது. கண்டிப்பாக அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஏப்ரல் 23 அப்படின்றது. கட்சிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதி அளிப்பதற்கு அதெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து இப்போ நமக்கு லாஸ்ட் 5 இயர்ஸாக இருந்த டிஎம்கேவும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த ஏடிஎம்கேவும் சரி, தேர்தல் வாக்குறுதிகள் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ரைட்டா? அதில் வந்து நிறைய விஷயங்கள் குறிப்பிடுவாங்க, மக்கள் நலன் சார்ந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி அரசு காலிப்பணிகள் நிரப்புவதற்கு கண்டிப்பாக வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுப்பாங்க. உங்களுக்கே தெரியும், போன டைமும் வந்தது, அதுக்கு முன்னாடி டைம் எல்லா அரசியல் கட்சிகளுமே நாங்கள் இத்தனை ஆயிரம் வந்து அல்லது இத்தனை லட்சங்கள் வந்து அரசு காலிப்பணிகள் வந்து நிரப்ப போகிறோன்னு சொல்லி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் இப்படி பண்ண போகிறோம் அப்படி பண்ண போகிறோன்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி கொடுப்பாங்க. ஸோ தேர்தல் வாக்குறுதிப்படி அவங்க நிறைவேற்றுவார்கள் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த அது வந்து டிஎம்கேவும் சரி, அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேவும் சரி, காலிப்பணிகள் நிரப்புவதில் சொன்ன மாதிரி வந்து ஃபில் பண்ண மாட்டாங்க. அதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கும். அது வந்து நிதி பற்றாக்குறை, பணம், பட்ஜெட் இல்லை, காசு இல்லை அப்படின்றத ஒரு காரணத்தமாக வச்சுருவாங்க. ரைட்டா? அதை தாண்டி இந்த 2026 தேர்தலில் வந்து ஒரு சில வாக்குறுதிகளை நம்ம எதிர்பார்க்குறோம். என்ன அப்படின்னா, ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம லாஸ்ட் டைம் 2025 குரூப் 4 குரூப் 2 பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடியிலேருந்து கேள்வி கேட்டாங்க. நிறைய தமிழ் அவுட் சோர்ஸ் இருக்குது. ஸோ மாணவர்கள் வந்து இதனால் வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது இல்லை, ஒரு 4-5 மாணவர்கள் வந்து தற்கொலை பண்ணி வந்து இருந்திருக்காங்க அப்படின்றது கூட உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ரைட்டா? ஸோ அந்தளவுக்கு வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க இந்த குரூப் 4 குரூப் 2 மூலிமா அப்படின்றத வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ரைட்டா? இப்போ இந்த 2026 நமக்கு எந்த கட்சி ஆட்சிக்கு வரும், யார் வருவாங்க, யார் வந்தால் நல்லா இருக்கும், யார் வந்து காலிப்பணிகள் நிரப்புவாங்க, எக்ஸாம் எப்படி கேட்பாங்க, ஸோ ஆட்சி மாறுமா மாறாதா, இவங்களே வந்து வருவாங்களா, ஆட்சி மாறினா சிலபஸ் மாறுமா, ஸோ இது மாதிரி நிறைய சந்தேகங்கள் வந்து மாணவர்களுக்கு இருக்கும். ரைட்டா? அது எல்லாருக்குமே இருக்கிறது தான். ஸோ நாம் வந்து யாருக்கு வாக்களிக்கிறோமோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. ஆனால் வந்து நம்ம போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டுமே இந்த தேர்தல் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. நிறைய நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் போட்டித் தேர்வுக்கு படிக்காமல் வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் மகளிர் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு அரசியல் கட்சி வந்து ஜெயிக்குது அப்படின்னா அது பல்வேறு தரப்பட்ட மக்களையும் சேர்ந்து உள்ளடக்கி தான் வந்து அவங்க வின் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் வந்து வாக்குறுதிகள் வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து நாங்கள் இதை பண்ணுறோம், அவங்களுக்கு வந்து அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களை கவரும் வகையில் நாங்கள் வேக்கன்சி எப்படி ஃபில் பண்ண போகிறோம், அத்தனை லட்சம் பேர் வந்து ஃபில் பண்ண போகிறோம், அடுத்த 5 ஆண்டுகளில் இத்தனை லட்சம் பேர் வந்து ஃபில் பண்ண போகிறோன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ என்ன தான் சொன்னாலும் வந்து எக்ஸாம் வைக்கிறதுல வந்து நிறைய குளறுபடிகள், முறைகேடுகள் அந்த மாதிரிலாம் வந்து நடக்குது. அதை தாண்டி வந்து சிலபஸ் பாடத்திட்டம் வந்து மாணவர்களால் படிக்க முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்றத அரசியல் கட்சிகள் வந்து கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளணும். ஸோ 2026 தேர்தல் வாக்குறுதிகளில் இந்த பாடத்திட்டம் சார்ந்து கொடுத்தாங்க அப்படின்னா அது போட்டித் தேர்வுகளோட ஓட்டு அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம். என்ன அப்படின்னா, தமிழ் அவுட் சோர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சதில் ஓலைச்சுவடி முடிவில் வந்து கேட்டாங்கன்னு தெரியும். குரூப் 4 தான் கேட்டாங்க. குரூப் 2லேயாவது மாறுவாங்கன்னு பார்த்தா நடந்து முடிந்த குரூப் 2 2Eலுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 2025 அதுவுமே அவுட் சோர்ஸ் தான் கேட்டாங்க. இந்த அவுட் சோர்ஸில் கலெக்ட் பண்ணி நம்ம அது ஃப்ரீயாக கிடைக்கிது, கூகுளில் கிடைக்கிது, PDF வருதுன்றதை தாண்டி அந்த புக்கில் டவுன்லோட் பண்ணால் ஒவ்வொரு புக்கும் 1000 பேஜ் 1500 பேஜ்னு இருக்குது. கிட்டத்தட்ட குரூப் 4க்கு மட்டும் ஒரு 12 அவுட் சோர்ஸ்னா, குரூப் 2 2Aக்கு ஒரு 15 அவுட் சோர்ஸ்னா, இந்த அவுட் சோர்ஸ் புக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அதே ஒரு 30-40 புக்கு இருக்குது. அது ஒவ்வொன்றுமே ஆயிரக்கணக்கான பக்கங்கள் இருக்குது. இந்த அவுட் சோர்ஸ் புக்கு எல்லாம் படித்து முடிக்க பல வருடங்கள் ஆகுன்ற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த அவுட் சோர்ஸ் புக் எல்லாமே கான்செப்ட் வைஸாக இல்லை. இப்போ ஒரு இலக்கணம் கேட்குறீங்க, ஒரே ஒரு யூனிட் தான் இலக்கியம் இருக்குது. இலக்கியம் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இலக்கணம்லாம் கான்செப்ட் வைஸாக இருந்துச்சுன்னா அந்த கான்செப்ட் வைஸாக இருக்கும் இலக்கம் வந்து எந்த அவுட் சோர்ஸ் புக்கில் கேட்டாலும் நம்ம ஏதாவது ஒரு புக்கை ரெஃபர் பண்ணி அந்த கான்செப்ட் வைஸாக அடிச்சிடலாம். ஃபஸ்ட் யூனிட் மட்டும் தான் கொஞ்சம் கான்செப்ட் வைஸாக இருக்குது. இந்த கலைச்சொற்கள், மரபு தொடர், அந்த சொல்லும் பொருளும், இந்த தமிழ் அகரமுதலை யூஸ் பண்ணுறது, இது மாதிரி வந்து நிறைய வந்து இருக்கக்கூடிய அவுட் சோர்ஸ் எல்லாமே மெமரி பேஸ்டாக இருக்குது. மனப்பாடம் செய்யக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அவுட் சோர்ஸாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வந்து அவுட் சோர்ஸ் போய் வந்து ஒரு சாதாரண ஒரு 10th படிக்கக்கூடிய 10th பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து கேட்கணுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. ஒரு ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் எக்ஸாமுக்கு கூட இந்த அளவுக்கு அவுட் சோர்ஸ் போகிறாங்களா, இப்படிலாம் வந்து ஓலைச்சுவடி வரைக்கும் போய் கேட்பாங்கன்றதில்ல. ஒரு சிலபஸ் இருக்குது. அந்த சிலபஸுக்கு தேவையான பகுதிகள் பள்ளி பாட புத்தகத்தில் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து டிஎன்பிசி சிலபஸ் அமைச்சிருக்காங்க. மேக்ஸிமம் பள்ளி பாட புத்தகத்தில் கேட்கலாம். ஒரு சில வினாக்கள் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கணுன்றதுனால அவுட் சோர்ஸ் கேட்கலாம். ஒட்டுமொத்தமாக ஒரு 60% 50% அந்த அவுட் சோர்ஸ் போகிறதுனால மாணவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ அரசியல் கட்சிகள் இதை கவனத்தில் கொள்ளுமா? இந்த 2026 தேர்தல் வாக்குறுதியில் இந்த சிலபஸ் சம்மந்தமாக கொடுப்பாங்களா? ஸோ அடுத்த இந்த இப்போ 2026 நமக்கு வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம்லாம் வருது. இந்த எக்ஸாமாவது வந்து நமக்கு மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குமா? அதிகப்படியான காலைப்படைகள் வருமா? இந்த அவுட் சோர்ஸ் இந்த மாதிரி புக்கை தாண்டி வெளியில் கேட்கறதுலாம் வந்து குறைப்பார்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பல லட்சம் பேர் படிக்கக்கூடிய குரூப் 4 குரூப் 2 மாணவர்கள் மத்தியில் இருக்குது. ரைட்டா?
ஸோ இதை அரசியல் தலைவர்கள் வந்து கருத்தில் கொண்டு வரக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாணவர்களோட வாக்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் எந்த கட்சி சார்பாகவும் நான் பேசலை, இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்குன்னு இல்லை. பட் இருந்தாலும் கூட போட்டித் தேர்வுக்குன்னு படிக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணுற அப்ளிகேஷனோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா குரூப் 4னா 12 லட்சம் 13 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க குரூப் 4க்கு. குரூப் 2க்கு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் 7 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. ஒட்டுமொத்தமாக போலீஸ் எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாம் டிஆர்பி எக்ஸாம் டிஎன்பிசி எக்ஸாம் ஸோ இது மாதிரி எம்ஆர்பி எக்ஸாம் இது மாதிரி நிறைய போட்டித் தேர்வுகள் ரெக்ரூட்மெண்ட் நம்ம தமிழகத்தில் இருக்குது. ஸோ போட்டித் தேர்வுக்குன்னு படிக்கக்கூடியவங்க ஒரு பல லட்சம் பேர் இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு வந்து இந்த எந்த ஆட்சி வந்தால் காலிப்பட வேக்கன்சி கரெக்டாக ஃபில் பண்ணுவாங்க, எக்ஸாம் சரியாக வைப்பாங்க, இந்த மாதிரி அவுட் சோர்ஸ் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு ஈஸின்னு சொல்லாது, ஈஸின்ற அளவுக்கு இல்லை, ஒரு 90 மார்க் எடுக்கலனாலும் ஒரு 85-90 அளவுக்கு எடுக்கிற அளவுக்கு ஓரளவு அந்த ஏற்கனவே இருந்த மாதிரியே வந்து கேட்பாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. ஸோ இதை வந்து இந்த அரசியல் கட்சிகள் கவனத்தில் கொண்டு வந்து தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்குறது மட்டுமல்ல, யார் வந்தாலும் 2020 இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் வந்து சரியாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். மாணவர்கள் சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கிறோம். ஸோ இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கக்கூடிய டிஎன்பிசி ஆஸ்பிரண்டாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ இருக்கக்கூடிய சிலபஸ் இந்த மாதிரி அவுட் சோர்ஸ் வந்து 2026 வரக்கூடிய குரூப் 4 குரூப் 2க்கு கேட்கலாமா? அதே ஃபாலோ பண்ண அதுவே உங்களுக்கு சரியாக இருக்கா? அல்லது இது வந்து ரொம்ப பாரமாக? ஏன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்டை பார்க்குறோம். நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நியூ புக்கு ஓல்டு புக்கு அவுட் சோர்ஸ் புக்கெலாம் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்த்துட்டு பயப்படுறாங்க. ஸோ இவ்வளோ படிக்கணுமா சார், எப்படி சார் படிக்கிறது, எங்கே சார் படிக்கிறது, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது சார், குழப்பமாக இருக்குது சார், படிக்க முடியல சார், ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்றத நமக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்டோட அந்த பாதிப்பு எங்களுக்கு தெரியுது. ஸோ அவங்க கஷ்டத்தை யார்கிட்ட சொல்லுவாங்க? முதலமைச்சருக்கு ஃபோன் பண்ணியாக பேச முடியும்? இல்லை, நாங்கள் மாதிரி அகாடமி வச்சுருக்கக்கூடிய ஆசிரியர்கள்கிட்ட தான் அவங்களுடைய சார் முடியல சார், படிக்க முடியல அப்படின்னு அவங்களுடைய வருத்தம், அவங்களுடைய கவலை, அவங்களுடைய அந்த இதை வந்து நம்ம கூட தான் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறவங்க நீங்கள் இப்போ வந்து குரூப் 4 குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அந்த அவுட் சோர்ஸை வந்து படிச்சிட்டிங்களான்னு பாருங்கள். இந்த அவுட் சோர்ஸ் படிக்கிறதுல என்னென்ன சிரமங்கள் நீங்கள் சந்திக்கிறீங்கன்னு பாருங்கள். என்ன தான் மோட்டிவேஷன் கொடுக்கலாம், அவுட் சோர்ஸுக்கு வீடியோ போடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் வந்து இப்போ இன்னொரு கேள்வியும் வரும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு அவுட் சோர்ஸ் படிக்கிறோம்னா கண்டிப்பாக 2027 அதே அவுட் சோர்ஸ்லேருந்து கேள்வி கேட்பாங்களா? அதை அந்த அவுட் சோர்ஸ் முழுமையாக படிக்க முடியுதா, அதை மெமரி பண்ண முடியுதான்ற ஒரு சிக்கல் இருக்குது. ரைட்டா? இப்போ குரூப் 4ல் கேட்ட அவுட் சோர்ஸ் அப்படியே குரூப் 2ல் கேட்கல, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகிறாங்க. இப்போ 2025 கேட்ட அவுட் சோர்ஸ் அதே புத்தகத்தில் தான் 2026 கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ வேறு ஏதாவது அவுட் சோர்ஸுக்கு போனாங்கன்னா அது எப்படி நம்ம படிக்கிறது? ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் இந்த எக்ஸாமுக்கு இந்த அவுட் சோர்ஸ் படிக்கிறோம், இதை விட்டுட்டு இன்னொரு அவுட் சோர்ஸ்க்கு போகிறாங்க, அதை படிக்கிறோம், அப்புறம் இன்னொரு எக்ஸாமுக்கு வேறு அவுட் சோர்ஸ் போகிறாங்க. இப்படி வந்து அவங்க ஜம்ப் பண்ணிட்டே போனாங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஸோ இதை வந்து லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க. சில அகாடமிஸ் இதை பற்றி பேசவும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அதாவது மக்கள் வந்து நம்ம உயர்கல்வியில் தமிழகம் வந்து நல்லா இருக்குது. காலேஜ் படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உயர்கல்வி பெண்களுக்கெல்லாம் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. அரசு பள்ளி படிக்கிறவங்களாம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ உயர்கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய தமிழகம். இந்த கல்வின்றது எதை பேஸ் பண்ணியிருக்கேன்னா பின்னாடி ஏதாவது தொழிற்கல்வியாக இருந்தால் தொழில் பண்ணுவாங்க, இல்லை ஒரு வேறு ஏதாவது ஆர்ட்ஸ் இது மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு அரசு பணிக்கு போகலாம். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட அதிகபட்ச கனவு என்னவாக இருக்குன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும். கவர்மெண்ட் ஜாபுக்கு போனால் நம்ம குடும்பத்தை வந்து காப்பாற்றலாம் அப்படின்றத ஒரு மிடில் கிளாஸோட ஒரு படிக்கக்கூடிய ஒரு காலேஜ் படிக்கிறாங்க, காலேஜ் முடிச்சுட்டு ஒரு போட்டி தேர்வுக்கு வராங்கன்னா அவங்களுடைய மெயின் இலக்கே தன் குடும்பத்தை காப்பாற்றுறதா தான் இருக்கும். ரைட்டா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகள்லாம் நான் 2000 ரூபா கொடுக்குறேன் மகளிருக்கு, நான் 2500 ரூபா கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி இலவசங்கள் கொடுக்குறதா தான் மும்புறமாக இருக்கிறாங்களா இல்லையா? இந்த போட்டித் தேர்வை பற்றி அதிகமாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ இந்த போட்டித் தேர்வை பற்றியும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும். காலை பணிகளை சரியாக நிரப்பணும், தேர்வுகள் சரியாக வைக்கணும். ஸோ இந்த மாதிரி அவுட் சோர்ஸ்லாம் வந்து கேட்குறத குறைக்கணும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து கேட்கணும். பாடத்திட்டம் வந்து மேக்ஸிமம் வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து நம்ம 6 to 12 வரைக்கும் கூடிய இப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஸ்டேட் போர்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா அவங்க என்சிஆர்டி புக்கு சிபிஎஸ்சி சிலபஸ் புக்கை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நிறைய கொஸ்டின் அப்படியே வருது. ரைட்டாக? இப்போ நீட் எக்ஸாம்லாம் படிக்கலாம் என்சிஆர்டி புக்கு தான் படிக்கிறாங்க. அப்படியே கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு போட்டித் தேர்வோ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமோ ஏதோ ஒன்று. அப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வைக்கக்கூடிய ஒரு எக்ஸாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நம்ம தமிழகத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய அரசு பணியிடங்களுக்கு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பாடத்திட்டமே போதுமானது. இப்போ சிலபஸை வந்து சேஞ்ச் ஆக போகுது. நீங்களே பார்த்துருப்பீங்க 2020-2021 நம்ம பள்ளி பாட புத்தகம் டோட்டலாக மாறப்போகுது. இப்போ ட்ரெண்டுக்கு மாணவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சிலபஸை ஃப்ரேம் பண்ண போகிறாங்க. அப்போ சிலபஸ் மாறுது, அதுக்கேற்ற மாதிரி டிஎன்பிசி சிலபஸ் இருக்குது. ரைட்டா? ஸோ வந்து நம்ம வந்து பள்ளி பாட புத்தகத்தை குறை சொல்ல தேவையில்லை. அதேமாதிரி முற்றிலும் பள்ளி பாட புத்தகத்தை கேள்வின்னு சொல்ல. இப்போ ஜிஎஸ்க்குலாம் நம்ம லட்சுமிகாந்த் புக்கு படிக்கிறோம், வெங்கடேசன் புக்கு படிக்கிறோம், நிறைய புக்குகளை
வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். நம்ம ஜிஎஸை பற்றி பேசலை, நம்ம ஆப்டிடியூடை பற்றி பேசலை. ஆர்எஸ் அகர்வால் புக்லேருந்து கேட்குறாங்க, எஸ்எஸ்சி கொஷின் வந்து கேட்குறாங்க, ரயில்வே எக்ஸாம் கொஷின் தான் மேக்ஸ்லாம் கேட்குறாங்க. இப்போ மேக்ஸ் கூட ரொம்ப டஃப்பாக கேட்குறாங்க. நம்ம அதை பற்றிலாம் பேசலை. அது என்ன தான் வந்து நம்ம ஜிஎஸ் மேக்ஸ்லாம் வந்து நம்ம ஒரு படிச்சுக்கலாம். தமிழ் அப்படின்றது கடல் மாதிரி இருக்குது, ரைட்டா? ஸோ அந்த ஒரு ரொம்ப அதிகமாக இருக்குது, பெரிய சுமையாக இருக்குது, தேடல் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீ கூகுளில் போட்டிங்கன்னா ஏகப்பட்ட மெட்டீரியல் வருது. அதை அத்தனையும் நம்ம வந்து இருக்கக்கூடிய பள்ளி புத்தகம் படிக்கவே பல வருடங்கள் ஆகும்பொழுது கூகுளில் போட்டு எல்லா மெட்டீரியல் பிடிஎஃபும் டெவலப் பண்ணி அதை வந்து படிச்சுக்கிட்டு அதை மெமரி பண்ணுறதுன்றது கண்டிப்பாக ஒரு கிராமப்புறத்தில் ஒரு மிடில் கிளாஸில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்றத உணர்ந்து இந்த அரசியல் கட்சிகள் வந்து செயல்படணும் அப்படின்றத நம்ம வந்து கேட்குறோம். ஸோ இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.